Hi students, today we are going to see Civics Unit 3, State Government. Today we are going to see State Government. Already we have seen Central Government. Today we are going to see State Government. In this lesson, the learning objectives is to students acquire knowledge about the structure of the state government, to understand the powers and functions of the governor, chief minister, ministers and speaker, to know about the state legislatures. Students understand the functions of the judicial system in the state. So today we are going to see the knowledge of our structure of the state government and the functions of the governor, chief minister, ministers and speaker, and also the state legislatures. So please understand the lesson and go through the lesson. Let us start our lesson, children. The Constitution of India envisages for a federal government having separate systems of administration for the union and the states. அதாவது நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு வந்து எனது மத்திய மாநில அரசுகளுக்கான எனது ஒரு தனித்தனியான நிர்வாக முறையை கொண்ட ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை வந்து என்ன செய்து வழங்குது. There are 28 states, 9 union territories and 1 national capital territory known as Delhi in India. அதாவது நம்முடைய இந்தியாவில் வந்து எனது 28 மாநிலங்களும் அப்புறம் எனது 9 வந்து எனது யூனியன் டெரிட்டரிஸ். இது வந்து எனது அதில் வந்து எனது 1 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, அதாவது இந்தியாவுடைய தலைநகரம் வந்து எனது டெல்லி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. த கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். அதாவது நம்முடைய அரசியல் அமைப்பு வந்து எனது மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பை வந்து என்ன செய்து ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்குது. It lays down a uniform structure for the state government in part 6 of the constitution from article 152 to 237, which is applicable to all the states. அதாவது நம்முடைய அரசியல் அமைப்போடைய எனது பார்ட் 6ல் எனது ஆர்டிக்கிள் 152லேருந்து 237 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து ஒரு சீரான அமைப்பை பற்றி வந்து என்ன செய்யுது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் ஃபார்ம்ட் இன் த சென்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 branches. அதாவது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு வந்து எனது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே வந்து எனது 3 இதாக வந்து என்ன செஞ்சுருக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் எனது தீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷியரி. ஸோ இந்த 3 பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் எனது எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகத்துறை, லெஜிஸ்லேச்சர்னால் எனது சட்டமன்றம், ஜுடிஷியரி அப்படின்னா எனது நீதித்துறை. இப்படி 3 பிரிவாக தான் வந்து என்ன செய்யுது இயங்குது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட்டு கொடுத்துருக்காங்க எனது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி. எனது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எனது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி 3 பிரான்ச்சஸாக வந்து என்ன செஞ்சுருக்கு பிரிஞ்சிருக்கு. எக்ஸிக்யூட்டிவில் யார் இருப்பா? கவர்னர் இருப்பாங்க, அவருக்கு கீழே சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. லெஜிஸ்லேச்சரில் யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் எனது 2 இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அதில் அப்பர் ஹவுஸு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது எனது லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்ப்போம் இல்லையா, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு அதே மாதிரி. அடுத்தது ஜுடிஷியரியில் வந்து எனது ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதர் கோர்ட்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம், கவர்னர் எக்ஸிக்யூட்டிவில் எனது ஃபஸ்ட்டு கவர்னர் இல்லையா. ஸோ கவர்னரை பற்றி பார்ப்போம். Governor is the constitutional head of the state executive. அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னது மாநில நிர்வாகம். ஸோ மாநில நிர்வாகத்தோடைய அரசியலமைப்பு தலைவர் வந்து யார் தான்? கவர்னர். ஜென்ரலி there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor of
2 or more states. அதாவது நம்முடைய மாநில ஒரு ஆளுநருக்கு பேரில் தான் வந்து என்னது நிர்வாகம் செயல்படுது. பொதுவாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து என்னது ஒவ்வொரு கவர்னர் இருப்பார். சப்போஸ் வந்து என்னது ஒரு நிர்வாக சூழலோடைய காரணமாக வந்து என்ன செய்யலாம், ஒரு மாநிலத்தோடைய ஆளுநர் 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஆளுநராக வந்து நியமிக்கப்படலாம். அடுத்தது அப்பாயின்மெண்ட். எப்படி கவர்னர் வந்து என்னது அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு, அவருக்கு எப்படி பதவி இது பண்ணுறாங்க அப்படின்னு பாரு. த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். அதாவது ஆளுநரை வந்து எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட் தான் வந்து என்ன செய்கிறாரு, குடியரசுத் தலைவர் தான் மாநில ஆளுநரை வந்து நியமிக்கிறாரு. ஹிஸ் யூஷுவல் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் 5 years, பட் he holds office during the pressure of the president. இவருடைய வழக்கமான பதவி காலம் வந்து 5 வருஷம். ஆனால் குடியரசுத் தலைவருடைய விருப்பத்துக்கு பேரில் அவருடைய பதவி காலம் வந்து என்ன செய்யலாம், நீடிக்கப்படலாம். Generally, the governor does not belong to the state where he is appointed. பொதுவாக வந்து என்னது கவர்னர் வந்து அவருடைய சொந்த மாநிலத்தில் வந்து என்ன செய்ய மாட்டார், ஆளுநராக வந்து நியமிக்கப்பட மாட்டார். He can also be transferred from one state to another by the president. அதே நேரத்தில் வந்து என்னது குடியரசுத் தலைவர் வந்து என்ன செய்யலாம், அவரை வந்து இன்னும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து என்ன செய்யலாம், மாற்றலாம். அவரால் குடியரசுத் தலைவரால் மாற்றப்படலாம். He can also resign any time by addressing his resignation to the president. அதே மாதிரி இவர் வந்து என்னது குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கறது மூலமாக எந்த நேரத்திலையும் வந்து என்ன செய்யலாம், பதவி விலகலாம். The legislature of the state or a high court has no role in the removal of governor. அதாவது இந்த நம்முடைய மாநில சட்டமன்றமோ இல்லை ஹைகோர்ட் உயர்நீதிமன்றமோ இந்த ஆளுநருடைய பணி நீக்கத்தில் வந்து என்னது பங்கு பெற முடியாது. 2 conventions have been set up in the matter of appointing a person as governor of a state. அதாவது ஒரு மாநிலத்தோடைய என்னது கவர்னரை வந்து நியமிக்கிறதுல வந்து என்னது 2 விதமான மரபுகள் வந்து என்ன செய்யப்படுது, பின்பற்றப்படுது. என்னெல்லாம் பாரு. He should not be a resident of the state concerned and the state government concerned is consulted and its views are sought regarding the proposed choice. அதாவது என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் வந்து அவர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கிறாரோ அந்த மாநிலத்தில் வந்து அவர் வசிக்கிறவராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டிஸ்கஸ் பண்ணி ஸோ அவங்களுடைய சம்மதத்தோடு தான் அவங்க சொல்கிற இதுபடி தான் வந்து அவருடைய பேரை வந்து என்ன செய்யணும், ப்ரொப்போஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 158 ஆஃப் 3A, where the same person is appointed as governor of 2 or more states, the emoluments and allowances payable to the governor shall be allocated among the states in such a proportion as the president may by order determine. அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 158 ஆஃப் 3A இதுபடி ஒருத்தர் வந்து 2 இல்லை அதுக்கு மேலே உள்ள ஸ்டேட்ஸோடைய ஆளுநராக வந்து நியமிக்கப்படுறப்ப நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையின் மூலம் வந்து ஆளுநருடைய சம்பளம் அப்புறம் அவருக்குள்ள படிகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி என்ன செய்யலாம், வழங்குறதுக்கு டிசைட் பண்ணலாம். அடுத்தது குவாலிஃபிகேஷன், அதாவது கவர்னருடைய தகுதிகள் என்னென்ன பாரு. ஆர்டிகிள் 157 அண்ட் ஆர்டிகிள் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர். அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆர்டிகிள் 157ம் 158ம் வந்து இந்த சட்டப்பிரிவுகள் வந்து ஒரு ஆளுநர் பதவிக்கு என்னென்ன தகுதிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. தே ஆர் as follows. ஸோ பாரு, இது வந்து ஒரு 2 mark கொஸ்டின், சரியா? வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கவர்னர்?
he should be a citizen of India. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். he must have completed 35 years of age. அவர் 35 வயது நிரம்பினவராக இருக்கணும். he should not be a member of parliament of any state legislature. அதாவது அவர் என்னது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை என்னது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இஃப் ஹி இஸ் a member of any of legislature, he automatically vacates his seat on assuming his office. அப்படி அவர் ஏதாவது ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் பதவி இருக்கிறப்ப என்ன செய்யணும், தன்னாலேயே அவருடைய பதவி என்ன செஞ்சிடும், காலியாயிரும். he should not hold any other profitable ஆக்குபேஷன். அப்புறம் அவர் லாபம் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடக்கூடாது. சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால என்னது நான் ரிப்பீட் பண்ணுறேன். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கவர்னர்? ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. He must have completed 35 years of age. He should not be a member of parliament or any state legislature. If he is a member of any of legislature, he automatically vacates his seat on assuming his office. He should not hold any other profitable occupation. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது என்னது, நம்ம பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். கவர்னரோடைய பவர்னால் என்னது, அவருடைய அதிகாரங்கள், அப்புறம் அது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய பணிகள். இதை பற்றி நம்ம என்ன செய்வோம், தெளிவாக படிப்போம். ஸோ த கவர்னர் இஸ் அ head of the executive and he has enormous powers. இது என்னது, what are the importance of governor அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்னது, இதோடைய இந்த இதை நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இந்த இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியா. த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹீ ஹேஸ் எனார்மஸ் பவர்ஸ். அதாவது ஆளுநர் மாநில நிர்வாகத்தோட தலைவர் செயல்படுறதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய அதிகாரங்கள் உள்ளவராகவும் இருக்கார். இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் த கவர்னர் except in certain cases is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief ministers. அதாவது நம்முடைய ஆர்டிக்கிள் 163 அதுபடி என்னது, ஒரு சீஃப் மினிஸ்டரோடைய தலைமையிலான ஒரு அமைச்சரவையோட ஆலோசனை அப்புறம் வழிகாட்டுதலின்படி தான் என்ன செய்கிறாரு, ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்வுகளை தவிர மீதி எல்லா அதிகாரங்களையும் எனது ஆளுநர் தான் என்ன செய்கிறாரு, செயல்படுத்துகிறாரு. அதாவது எனது ஒரு சில அதிகாரங்கள் தான் எனது சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. மீதி எல்லாம் அவங்க டிசைட் பண்ணனாலும் செஞ்சாலும் ஆளுநர் சம்மதிக்காமல் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த காரியமும் என்ன செய்யாது, நடக்காது. ஸோ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர்? த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த பாயிண்டாக நீங்கள் எழுதிக்கலாம். த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹீ ஹேஸ் எனார்மஸ் பவர்ஸ். அடுத்தது, இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் த கவர்னர் except in certain cases is to be guided by the aid and the advice of the council of ministers headed by the chief minister. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னது, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா என்னது, நிர்வாக அதிகாரங்கள் பார்ப்போம். He appoints the leader of the majority party in the state legislature assembly as the chief minister of the state. அதாவது நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு இதுபடி என்னது, ஒரு நம்முடைய மாநில சட்டமன்றத்தில் எந்த கட்சி வின் பண்ணுது இல்லையா, வின் பண்ணுறதுல எனது அந்த மெஜாரிட்டி பார்ட்டி, ஸோ அந்த பார்ட்டியோடைய லீடரை அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறது யார், நம்முடைய கவர்னர்.
He appoints other members of the Council of Ministers on the recommendation of the Chief Minister. அப்புறம் எனது நம்முடைய முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் வந்து என்ன செய்கிறாரு, அமைச்சரவையோட மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு. He appoints the chairman and members of the State Public Service கமிஷன். அப்புறம் வந்து என்ன செய்கிறாரு இவர், எனது நம்முடைய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு, அதுதான் எனது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அதோடைய தலைவர் உறுப்பினர்களையும் வந்து யார் தான் நியமனம் செய்கிறாரு, நம்முடைய கவர்னர் தான் நியமனம் செய்கிறாரு. He appoints the state election commissioner and determines his conditions of service and tenure of office. அதாவது மாநில தேர்தல் ஆணையரை அவர் தான் நியமனம் செய்கிறாரு. செஞ்சு அவருடைய பணிக்காலம், அவருடைய பணியோடைய தன்மையை வந்து எப்படிப்பட்ட இது வந்து என்னது அவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, தீர்மானிக்கிறாரு. He acts as the chancellor of universities in the state. அதாவது எனது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வந்து எனது அதுக்கு சான்சலர், பல்கலைக்கழக வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதவியில் இவர் தான் இருப்பார். He also appoints the vice chancellors of universities in the state. அதே நேரத்தில் வைஸ் சான்சலர்ஸை வந்து எனது நியமிக்கிறதும் அதாவது துணை வேந்தர்களை நியமிக்கிறதும் இவருடைய வேலை தான். He directly rules a state when there is the imposition of the president's rule in the state. அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து எனது ஒரு மாநில அரசு வந்து ஒரு நிலையான சுச்சுவேஷனில் இல்லாத சமயத்தில் வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனது குடியரசுத் தலைவருடைய அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு செய்யப்படுறப்ப வந்து எனது குடியரசுத் தலைவருடைய பேரில் இவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறாரு. அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இது வந்து செகண்ட் டீட்டெயில். The governor is an integral part of the state legislature. அதாவது ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தோடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். But he is not a member in the either house of the legislature. ஆனால் அவர் வந்து எனது சட்டமன்றத்தோடைய எனது உறுப்பினராக வந்து என்னது இல்லை. In this capacity, he enjoys the following legislative powers and functions. அதாவது இந்த சூழ்நிலையில் வந்து எனது இவருக்கு வந்து ஒரு சில சட்டமன்ற அதிகாரங்களை வந்து அவர் பெற்றிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். He has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. அதாவது இவருக்கு என்ன அதிகாரம் அப்படி இருக்குது அப்படின்னா, எனது ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கோ இல்லை வந்து என்னது அதை ஒத்தி வைக்கிறதுக்கோ இல்லை அதை கலைக்கிறதுக்கோ வந்து என்னது அவருக்கு உரிமை இருக்குது. சரியா? He has the right to summon. இது வந்து என்னது டீட்டெயில் கொஸ்டின். He has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. Next point, he can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. அதாவது ஒரு பொது தேர்தல் முடிஞ்சு எனது முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் நியமனத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்தோடைய முதல் கூட்டத்தில் வந்து என்ன செய்யணும், அவர் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், கலந்துட்டு உரையாற்றணும். அதே மாதிரி வருஷத்தில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கூட்டத்திலையும் என்ன செய்யணும், அவர் கண்டிப்பாக கலந்துக்கணும். He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. Third point, he can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதா குறித்த சட்டமன்ற அவைகளுக்கு வந்து என்ன செய்யலாம், ஆளுநர் வந்து என்ன செய்யலாம், செய்தி அனுப்பலாம். He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant.
அதாவது வந்து இவர் வந்து என்னது சபாநாயகரோ இல்லை துணை சபாநாயகர், அதான் சபாநாயகர்னால் ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர்னால் என்னது துணை சபாநாயகர். இந்த பணியிடம் வந்து காலியாக இருக்கிறப்ப வந்து சட்டமன்றத்தை இவர் தலைமையேற்று நடத்துறதுக்கு வந்து என்னது எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேணும்னாலும் என்ன செய்யலாம், ஆளுநர் வந்து நியமிக்கலாம். He can nominate one of the state legislative assembly from the ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் உள்ள ஒருத்தரை வந்து என்ன செய்யலாம், மாநில சட்டமன்றத்துக்கு வந்து என்ன செய்யலாம், கவர்னர் வந்து நியமிக்கலாம். He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons having special knowledge or practical experience in literature, science, ஆர்ட், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். அதே நேரத்தில் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்னது கூட்டுறவு, ஸோ இந்த அப்புறம் சமூக சேவை, இதில் வந்து சிறந்து இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுத்து சட்ட மேலவையோட என்னது 1/6 இடங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், அவங்கள நியமிக்கலாம். Every bill passed by the state legislature will become law only after his signature. அதே நேரத்தில் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு மசோதாவும் வந்து ஆளுநர் சைன் பண்ணினதுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்யும், சட்டமாகும். But when a bill is sent to the governor after it is passed by the legislator, he has the options to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. ஆனால் எனது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா வந்து அவருடைய ஆளுநருடைய சைனுக்காக போகிறப்ப ஆளுநர் வந்து சைன் பண்ணலாம், இல்லை நிறுத்தி வைக்கலாம், இல்லை பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சட்டமன்றத்துக்கே வந்து என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். He can promulgate ordinances when the state legislature is not in session under Article 213. அதாவது எனது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 213க்கு கீழே ஆளுநர் வந்து சட்டமன்றம் நடக்காதப்ப அவசர சட்டத்தை வந்து என்ன செய்யலாம், பிறப்பிக்கலாம். But these ordinances must be approved by the legislature within 6 months. ஆனால் இந்த அவசர சட்டம் 6 மாதத்துக்குள்ளே வந்து என்ன செய்யணும், நம்முடைய மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். He can also withdraw an ordinance at any time. அதே நேரத்தில் அவசர சட்டத்தை எந்த நேரத்துலையும் வந்து என்ன செய்யலாம், ஆளுநர் வந்து திரும்ப பெறலாம். He has to lay the annual reports of the State Finance Commission. அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் அண்ட் த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது நம்முடைய மாநிலத்தோடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணை குழுவோட அறிக்கை, அப்புறம் அரசோடைய தணிக்கை குழு அறிக்கைகளை வந்து என்ன செய்கிறாரு, யார் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுனா ஆளுநர் தான். ஸோ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஏன்னா வந்து இது இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் கொஸ்டின். பாரு, வாட் ஆர் த legislative powers of governor. The governor is an integral part of the state legislature, but he is not a member in either house of the legislature. In this capacity, he enjoys the following legislative powers and functions. First point, he has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. Second point, he can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. Third point, he can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. Next point, he can appoint any member of the legislative assembly to preside over
its proceedings when the offices of both the Speaker and the Deputy Speaker fall vacant. He can nominate one of the state legislative assembly from the Anglo-Indian community. He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons having special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement, and social service. Every bill passed by the state legislature will become law only after his signature. But when a bill is sent to the governor after it is passed by the legislator, he has the options to give his assent or the bill, or withhold his assent to the bill, or return the bill for the reconsideration of the legislature. He can promulgate ordinances when the state legislature is not in session under Article 213. But these ordinances must be approved by the legislature within 6 months. He can also withdraw an ordinance at any time. He has to lay the annual reports of the State Finance Commission, State Public Service Commission, and the Comptroller and Auditor General related to the accounts of the state before the state legislature. Next, financial powers பார்ப்போம். Financial powers என்னது? நிதி சார்ந்த அதிகாரங்கள். The Constitution confers on the governor the duty to get prepared and introduced to the state legislature the annual budget and also the supplementary budget if necessary. அதாவது மாநிலத்தோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து தயார் செஞ்சு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய கடமையை வந்து என்ன செய்யுது? ஆளுநருக்கு வந்து என்ன செய்கிறார்? அரசியலமைப்பு வந்து கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் வந்து என்ன செய்யலாம்? அறிமுகம் செய்யலாம். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஒன்லி வித் ஹிஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். அதாவது மணி பில்லுனா எனது நிதிநிலை அறிக்கையை வந்து எனது சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்கிறதுக்கு இவர் காரணமாகிறாரு. ஹீ கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் contingency fund to meet any unforeseen expenditure. அதாவது மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒரு அரசோடைய எதிர்பாராத ஒரு செலவினங்களுக்காக வந்து என்ன செய்யலாம்? ஆளுநர் வந்து அவசர நிதியிலேருந்து வந்து என்ன செய்ய முடியும்? நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அடுத்தது, the constitutes a finance commission after every 5 years to review the financial position of the panchayats and the municipalities. அதாவது பஞ்சாயத்து அப்புறம் முனிசிபாலிட்டின்னா நகராட்சி, இதோடைய நிதி நிலையை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நிதி ஆணையத்தை வந்து என்ன செய்கிறாரு? இவர் வந்து அமைக்கிறாரு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர்ஸ், அதாவது நீதித்துறை அதிகாரங்கள் என்னென்னா பாரு. ஹி அப்பாயிண்ட்ஸ் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா தலைமை வழக்குரைஞர். சரியா? ஸோ மாநில அரசோடைய தலைமை வழக்குரைஞரை வந்து இவர் தான் வந்து என்ன செய்கிறாரு? நியமனம் செய்கிறாரு. ஹி மேக்ஸ் appointment, postings and promotions of the district judges in consultation with the state high court. அதாவது உயர் நீதிமன்றத்தோடைய ஆலோசனைக்கு பேரில் வந்து மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமனம், பதவி உயர்வு, இந்த பணிகளெல்லாம் இவர் தான் வந்து என்ன செய்கிறாரு. The Chief Justice of the High Court in the state is appointed by the President in consultation with him. அதாவது ஹைகோர்ட்டில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து என்ன செய்கிறாரு? ஆளுநருடைய ஆலோசனையின் பேரில் தான் வந்து என்ன செய்கிறாரு? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். He can pardon, commute or reprieve punishment
ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் mercy எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். அதாவது குற்றவாளிகளை வந்து என்னது கருணை மனு, அவங்க கருணை மனு, அதாவது இப்போ பொதுவாக வந்து என்னது ஒரு தூக்கு தண்டனை, ஒரு அதிகபட்ச தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் வந்து என்னது இதுக்கு மேல் வந்து நமக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கவர்னர், சரியா, இவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க கருணை மனு போடுவாங்க, சரியா. ஸோ அந்த கருணை மனுவோடைய அடிப்படையில் வந்து என்னது இவங்களை மன்னிக்கலாம், இல்லை இவங்களுடைய தண்டனையை வந்து குறைக்கலாம், இல்லை இந்த தண்டனை இப்போ வேண்டான்னு நிறுத்தியும் என்ன செய்யலாம் வைக்கலாம். அடுத்தது டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ், அதாவது விருப்புரிமை அதிகாரங்கள் என்னென்னா பாரு. த கவர்னர் கேன் ரிசால்வ் எ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக வந்து ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து என்ன செய்யலாம் நிறுத்தி வைக்க முடியும். ஹீ கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி டு ஃபார்ம் மினிஸ்ட்ரி இன் த ஸ்டேட் வென் தேர் இஸ் நோ கிளியர் கட் மெஜாரிட்டி டு எனி பார்ட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப்டர் த ஜெனரல் எலெக்ஷன்ஸ். அதாவது ஒரு பொது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்னது இவர் வந்து என்னது எந்த ஒரு கட்சியோடைய கட்சியும் வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத பட்சத்தில் வந்து எந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஆளுநருக்கு தோணுதோ அந்த கட்சி தலைவரை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். He can dismiss the Council of Ministers when it is unable to prove the confidence of the Legislative Assembly. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னா என்னது சட்ட பேரவை. ஸோ சட்டப்பேரவையோட ஒரு நம்பிக்கையை வந்து என்னது பெற முடியாத பட்சத்தில் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து எனது அமைச்சரவையை வந்து என்ன செய்யலாம் இவர் ஆளுநர் வந்து என்ன செய்யலாம் கலைக்கலாம். அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு இப்படி நடத்தி அவங்க என்னது அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலைன்னா அவங்கள வந்து என்ன செய்யலாம் இவர் கலைக்கலாம், சரி, அமைச்சரவையை கலைக்க முடியும். அடுத்தது எமர்ஜென்சி பவர்ஸ், அவசர கால அதிகாரங்கள். If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provisions of the Constitution, he may, under Article 356, recommend to the president to impose president rule in that state. அதாவது மாநில அரசியலமைப்பு விதிக்கு ஏற்ப செயல்படலை அப்படின்னு ஆளுநர் வந்து உறுதியாக நம்பினார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி வந்து என்ன செய்யலாம் மாநில அரசை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு என்ன செய்யலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. Suppose இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து என்ன செஞ்சிச்சு நடைமுறைக்கு வந்துச்சு, அவர் மாநில அரசை கலைச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கவர்னர் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியாக மாநிலத்தை வந்து என்ன செய்யலாம் நிர்வாகம் செய்யலாம். அடுத்தது ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த கவர்னர், அதாவது ஆளுநருடைய சிறப்பு உரிமைகள் என்னென்ன. Article 361 of 1 provides for the following privileges for the governor. அதாவது சட்டப்பிரிவு 361 வந்து ஆளுநருக்குன்னு ஒரு சில சிறப்பு உரிமைகளை வழங்குது. The governor of a state is not be answerable to any court for the exercise and performance of the powers and duties of his office or for any act done for purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. அதாவது அவருடைய பணி அதிகாரத்தை செய்யணும் அப்படின்னு எண்றதுலையோ அதை செயல்படுத்துறதுலையோ அவர் வந்து என்னது யாருக்கும் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த கோர்ட்டுக்கோ யாருக்குமே வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No process for the arrest or imprisonment of the governor of a state shall issue from any court during his term of office. அதாவது அவருடைய பதவி காலத்தில் அவருக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துறதோ அவரை பதவி இந்த கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்துக்கும் வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது.
ஸோ உனக்கு வந்து இது வரைக்கும் தான் எனது கவர்னர் இது. ஸோ வந்து எனது அடுத்து சீஃப் மினிஸ்டர். இதை வந்து எனது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் தேட் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். இதில் வந்து நம்ம எத்தனை படித்தோம், ஒரு டீட்டெயில் படித்தோம், அப்புறம் 2 மார்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே இந்த டாப்பிக்குள்ளே பார்த்தோம். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Now let us see the recap of this lesson. The governor is the constitutional head of the state executive. The chief minister is appointed by the governor of the state. The council of the minister are collectively responsible to the state legislatives. The legislative assembly is the real center of the power in the state. At present, there are 25 high courts for 29 states and 7 union territories. The 42nd Amendment Act of 1976 curtailed the judicial revived power of High Court. The 43rd Amendment Act of 1977 restored the original position. This is the important points of this lesson. Study well, students. We have completed this lesson here. Next class video will post afterwards. Thank you, children.